ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அ ரிட்ரீவ்டு ரிஃபர்மேஷன் இந்த ஷார்ட் ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஓ ஹென்றி. இவங்களுடைய ரியல் நேம் வந்து வில்லியம் சிட்னி பார்ட்டர். இவங்களுடைய பென் நேம் தான் ஓ ஹென்றி. இவங்க ஒரு அமெரிக்கன் ரைட்டர். ஓ ஹென்ரியோடைய ஷார்ட் ஸ்டோரிஸில் நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்ஸ், விட்டி நரேஷன் அண்ட் சர்ப்ரைஸ் எண்டிங்ஸ் இருக்கும். ஓ ஹென்ரியோடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னலான்னா த கிஃப்ட் ஆஃப் த மெஜாய், த லாஸ்ட் லீஃப், After 20 years and so on, a retrieved reformation. இந்த ஷார்ட் ஸ்டோரி த காஸ்மோபாலிட்டன் மேகசின்ல 1903 அப்பந்தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டோரியில வர்ற கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஜிம்மி வேலண்டைன் இவங்க தான் நம்ம ஸ்டோரியோடைய ப்ரொட்டகானிஸ்ட், மெயின் கேரக்டர். ஜிம்மி ஒரு திருடன். பேங்க் லாக்கரை கூட ஜிம்மி ஈஸியா ஓபன் பண்ணி அதுல இருக்கிற பணத்தை திருடிட்டு போயிருவாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் மைக் டோலன். இவங்க ஒரு கஃபேயோடைய ஓனர், நம்ம ஜிம்மியோடைய ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட் கேரக்டர் பென் பிரைஸ். இவங்க ஒரு டிடெக்டிவ். பென் பிரைஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஜிம்மி தான் திருடன்னு கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்டர் ஆடம்ஸ். இவங்க ஒரு பேங்கோடைய ஓனர். நெக்ஸ்ட் கேரக்டர் அனபல் ஆடம்ஸ். இவங்க மிஸ்டர் ஆடம்ஸோடைய பொண்ணு, நம்ம ஜிம்மியோடைய லவ்வர். நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் மே அண்ட் அகாத்தா. இந்த ரெண்டு பேருமே அனபலோடைய சிஸ்டரோடைய பொண்ணுங்க. ரிட்ரீவ்டு ரிஃபர்மேஷன் இந்த ஷார்ட் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஜிம்மி வேலண்டைன் ஸ்பிரிங்ஃபீல்ட் அப்படிங்கிற பிளேஸ்ல திருடி இருப்பாங்க. அந்த கேஸை பென் பிரைஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸ்பிரிங்ஃபீல்டில் திருடினது ஜிம்மி தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஜிம்மிக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போது ஜிம்மி வேலண்டைன் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜெயிலில் ஜிம்மியோடைய நம்பர் என்னன்னா 9762. இப்போ ஜிம்மி ஜெயிலில் இருக்கிற ஷூ ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாதுகாவலர் அங்க வந்து ஜிம்மிய வார்டன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஜெயில் வார்டன் ஜிம்மிக்கு பாடன் மன்னிப்பு கடிதம் கொடுக்கறாங்க. அந்த பாடன்ல கவர்னர் சைன் பண்ணிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் ஜிம்மி ஸ்பிரிங்ஃபீல்டில் திருடினால ஜிம்மிக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா ஜிம்மிக்கு வெளியில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சோ ஜிம்மியோடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 மாசத்திலேயே ஜிம்மிக்கு பாடன் வாங்கி ஜிம்மிய ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்துருவாங்கன்னு ஜிம்மி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஜிம்மி 10 மாசம் ஜெயில இருந்துட்டாங்க. ஜிம்மியோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்மிக்கு பாடன் வாங்க 10 மாசம் ஆயிடுச்சு. இப்போ ஜெயில் வார்டன் ஜிம்மிக்கு அட்வைஸ் பண்றாங்க. வார்டன் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு பாடன் கிடைச்சிட்டு நாளைக்கு காலையில உன்னை ரிலீஸ் பண்ணிடுவோம். நீ மனசால ரொம்ப நல்லவன். இதுக்கப்புறமாச்சும் திருடாம நேர்மையான வாழ்க்கைய வாழ கத்துக்கோ அப்படின்னு ஜெயில் வார்டன் ஜிம்மிக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கு ஜிம்மி வேலண்டைன் பயங்கரமா நடிப்பை போடுறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் திருடுனா? நான் இது வரைக்கும் எந்த கிரைமும் பண்ணது கிடையாதே அப்படின்னு ஜிம்மி வார்டன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஜெயில் வார்டன் ஜிம்மிய கிண்டல் பண்ற மாதிரி, பின்ன சார் எதுக்காக ஜெயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பட் ஸ்டில் ஜிம்மி இது வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணது கிடையாது அப்படின்னு நடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஜிம்மிக்கு ட்ரெஸ்ஸும் ஷூஸும் கொடுக்குறாங்க. ரெண்டுமே ஜிம்மியோடைய சைஸுக்கு செட் ஆகல. தென் ஜிம்மிக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட்டும் $5 கொடுக்குறாங்க. ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கு ஷூ மேக் பண்ற மாதிரி ஏதாச்சும் வேலை கொடுத்து அவங்க ரிலீஸ் ஆகும்போது ஜெயிலில் இருக்கும்போது அவங்க பண்ண வேலைக்கு சேலரி கொடுக்குற மாதிரி அவங்க ரிலீஸ் ஆகும்போது அவங்க கையில கொஞ்சம் மணி கொடுப்பாங்க. நம்ம ஜிம்மி வேலண்டைன் ஜெயிலில் இருக்கும்போது ஷூ ஷாப்ல வேலை பார்த்திருப்பாங்க. ஸோ அதுக்கு சேலரி மாதிரி ஜிம்மி ரிலீஸ் ஆகும்போது ஜிம்மிக்கு $5 கொடுக்குறாங்க. இதை வச்சு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறவங்க நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும், அவங்க நேர்மையான வழியில வாழணும்னு கவர்மெண்ட் நினைக்கும். பிரிசன்ல இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜிம்மி வெளியில இருக்கிற பறவைகள், மரங்கள், பூக்கள் எதையுமே பார்க்கல. ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க போய் சிக்கன்
சிக்கன் வாங்கி சாப்பிடுறாங்க, ஒயிட் ஒயின் வாங்கி குடிக்கிறாங்க. கூடவே அவங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகும்போது ஜெயில் வார்டன் அவங்களுக்கு கொடுத்த சிகரையும் ஸ்மோக் பண்றாங்க. ஜிம்மி அவங்களுடைய ஃப்ரீடத்தை பயங்கரமா சாப்பிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மி ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க ஜிம்மி ஒரு பிளைண்ட் மேனுக்கு கொஞ்சம் மணி கொடுக்கறாங்க. சோ மனசால ஜிம்மி கொஞ்சம் நல்லவர் தான் போல. அதுக்கப்புறம் ட்ரெயின்ல 3 மணி நேரம் டிராவல் பண்ணி ஜிம்மி அவங்களுடைய ஃப்ரெண்டு மைக் டோலனுடைய கஃபேக்கு போறாங்க. இப்போ மைக் டோலன் ஜிம்மி வேலண்டைன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன்னை சீக்கிரமா ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்துடலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ ஸ்பிரிங் ஃபீல்டுல திருடினில, அங்க இருந்த மக்கள் உன்னை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு உனக்கு அகெயின்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அதனால கவர்னர் உன்னுடைய மன்னிப்பு கடிதத்துல சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கஷ்டப்பட்டு போராடி அந்த பாடன்ல கவர்னர் சைன் பண்ணி உனக்கு பாடன் வாங்க 10 மாசம் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு மைக் டோலன் ஜிம்மி வேலண்டைன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மி மைக் டோலன் கிட்ட அவங்க ரூம் கீயை வாங்கிட்டு மாடியில இருக்கிற அவங்க ரூமுக்கு போறாங்க. ஜிம்மி ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க ரூம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்ப 10 மாசம் கழிச்சும் எந்த சேஞ்சஸும் இல்லாம ஜிம்மியோடைய ரூம் அவங்க விட்டுட்டு போன மாதிரி அப்படியே இருக்குது. ஜிம்மி வேலண்டைனோடைய ரூம்ல பென் பிரைஸ் உடைய காலர் பட்டன் இருக்குது. ஸ்பிரிங் ஃபீல்டுல திருடினது ஜிம்மி வேலண்டைன் தான் பென் பிரைஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. போலீஸ் ஜிம்மியை அரெஸ்ட் பண்றதுக்கு பென் பிரைஸ் தான் உதவி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிம்மி வேலண்டைன் அவங்க மறைச்சு வச்சிருக்கிற ஒரு சூட்கேஸை எடுத்து பார்க்கறாங்க. 10 மாசம் ஆனனால அந்த சூட்கேஸ் ரொம்ப அழுக்கா இருக்குது. அந்த சூட்கேஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஜிம்மி வேலண்டைன் திருடுறதுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டூல்ஸை ஸ்பெஷல் ஸ்டீலால உருவாக்கி இருக்காங்க. அந்த டூல்ஸை ரெடி பண்றதுக்கு ஜிம்மிக்கு கிட்டத்தட்ட $900 செலவாயிருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த டூல்ஸ்ல ஒரு சில டூல்ஸை ஜிம்மியே சொந்தமா உருவாக்கி இருக்காங்க. இப்போ ஜிம்மி அவங்களுடைய டூல்ஸை ரொம்ப பெருமையோட பாக்குறாங்க. ஏன்னா அந்த டூல்ஸை வச்சு ஜிம்மி நிறைய இடங்கள்ல திருடி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிம்மி ஒரு half an hourல நீட்டா ரெடியாகி அவங்களுடைய சூட்கேஸை எடுத்துட்டு டவுன் ஸ்டேர்ஸுக்கு போறாங்க. மைக் டோலன் ஜிம்மி கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, என்னப்பா வேலை வந்துட்டா, எங்க உன் கைவரிசைய காமிக்க போற, எங்க திருட போற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஜிம்மி ஒண்ணுமே தெரியாத மாதிரி, நீ என்னப்பா பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஜெயில்ல வார்டன் கிட்ட நடிப்பை போட்ட மாதிரி ஜிம்மி அவங்க ஃப்ரெண்ட் மைக் டோலன் கிட்ட நடிப்பை போடுறாங்க. இப்போ ஜிம்மி வேலண்டைன் ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆன ஒரு வாரத்திலேயே ரிச்மோண்ட், இண்டியானா போன்ற இடங்கள்ல திருட்டு நடந்திருக்குது. திருடன் அங்க இருந்து கிட்டத்தட்ட $800 திருடி இருக்கான். அதுக்கு அடுத்த 2 வாரத்திலேயே லோகன் ஸ்போர்ட்லயும் திருட்டு நடந்திருக்குது. அங்க இருந்து திருடன் $1500 திருடி இருக்கான். திருடன் கேஷ மட்டும் தான் திருடிட்டு போயிருக்கான். அங்க இருந்த டாக்குமெண்ட்ஸ், சில்வர் எதையுமே திருடன் தொடல. இதுல பார்த்தோம்னா லோகன் ஸ்போர்ட், ரிச்மோண்ட், இண்டியானா, தென் இதுக்கு முன்னாடி ஜிம்மி ஸ்பிரிங் ஃபீல்ட் அப்படிங்கிற பிளேஸ்ல திருடுனாங்கல்ல, இந்த இடங்கள்ல திருட்டு நடந்திருக்குது. திருடன் லாக்கரை ஓபன் பண்ணி பணத்தை திருடிட்டு போயிருக்கான்னு தான் கொடுத்திருக்காங்க. எக்ஸாக்டா திருடன் எந்த இடத்துல திருடி இருக்கான், பேங்க்ல திருடி இருக்கானா இல்ல ஏதாச்சும் ஆபீஸ்ல திருடி இருக்கானான்னு கரெக்டா கொடுக்கல. ஆனா நம்ம ஜிம்மி பேங்க் லாக்கரை தான் ஓபன் பண்ணி திருடுவாங்க. சோ நம்ம பேங்க்னே இமேஜின் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட் ஜெஃபர்சன் சிட்டில இருக்கிற ஓல்டு பேங்க்லயும் திருட்டு நடந்திருக்குது. அந்த பேங்க்ல இருந்த லாக்கரை ஓபன் பண்ணி திருடன் $5000 திருடிட்டு போயிருக்கான்.
திருடன் பக்காவா பிளான் பண்ணி எந்த க்ளூவும் விடாம திருடி இருக்கான். ஸோ போலீஸால யாரு திருடினதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ டிடெக்டிவ் பென் பிரைஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பென் பிரைஸ் ஸ்பிரிங்ஃபீல்டு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஜிம்மி வேலண்டைன் எப்படி திருடுவாங்க, ஜிம்மியோடைய ஸ்டைல் என்ன, ஜிம்மியோடைய ஹேபிட்ஸ் என்ன, ஜிம்மி எப்பேற்பட்ட டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பேங்க் லாக்கரை ஓபன் பண்ணி திருடுவாங்கன்னு பென் பிரைஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஜெஃபர்சன் சிட்டி, லோகன் ஸ்போர்ட், இண்டியானா, ரிச்மோண்ட் போன்ற இடங்கள்ல திருட்டு நடந்திருக்குதுல்ல, இந்த எல்லா இடத்துலயுமே நம்ம ஜிம்மி வேலண்டைனுடைய ஸ்டைல்ல தான் திருட்டு நடந்திருக்குது. ஸோ பென் பிரைஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஜிம்மி வேலண்டைன் தான் திருடன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஜிம்மி வேலண்டைன் 10 மாசத்திலேயே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த தடவை ஜிம்மி வேலண்டைன் ஜெயில இருந்து வெளியில வர முடியாதபடி ஜிம்மிக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பென் பிரைஸ் டிசைட் பண்ணிட்டாங்க. ஜிம்மி வேலண்டைனை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜிம்மி வேலண்டைன் எல்மோர்ல கொள்ளையடிக்கிறதுக்காக எல்மோர் டவுனுக்கு போயிட்டாங்க. அங்க ஹோட்டலுக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில ஜிம்மி வேலண்டைன் ஒரு பியூட்டிஃபுல் யங் லேடியை பார்க்குறாங்க. அந்த லேடியை பார்த்த உடனே ஜிம்மி வேலண்டைனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. ஸோ அந்த லேடியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஜிம்மி வேலண்டைன் த எல்மோர் பேங்க்குள்ள போறாங்க. தென் த எல்மோர் பேங்க்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த ஒரு பாயை கூப்பிட்டு எல்மோர் டவுனை பத்தி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்த அந்த பியூட்டிஃபுல் யங் லேடியை காமிச்சு இவங்க லேடி பாலி சிம்ப்சன் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாயும் இல்லையே, இவங்க பேரு அனபல் ஆடம்ஸ், இவங்களுடைய அப்பா தான் இந்த பேங்கோடைய ஓனர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மி வேலண்டைன் ஒரு ஹோட்டலுக்கு போய் அங்க ரால்ஃப் டி ஸ்பென்சர் அப்படிங்கிற பேர்ல ஒரு ரூம் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற கிளர்க்கு கிட்ட நான் இந்த எல்மோர் டவுன்ல ஷூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டவுனை பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த கிளர்க் நம்ம ஜிம்மியோடைய அப்பியரன்ஸ், ஜிம்மியோடைய மேனர்ஸை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஸோ அந்த கிளர்க் ஸ்பென்சருக்கு எல்மோர் டவுனை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க. கூடவே நீங்க இங்கேயே தங்கி உங்களுடைய ஷூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க பிசினஸ் நல்லபடியா நடக்கும்னு அந்த கிளர்க் ரால்ஃப் டி ஸ்பென்சரை என்கரேஜ் பண்றாங்க. ஆனா பாவம் அந்த கிளர்க்குக்கு தெரியல இவருடைய உண்மையான பேரு ஜிம்மி வேலண்டைன். இவரு எல்மோருக்கு திருட தான் வந்திருக்காங்கன்னு அந்த கிளர்க்குக்கு தெரியல. சோன் ஜிம்மி வேலண்டைன் எல்மோர் டவுன்ல ஒரு ஷூ ஸ்டோர் ஓபன் பண்றாங்க. எல்மோர்ல ரால்ஃப் ஸ்பென்சர் அப்படிங்கிற பேர்லயே ஜிம்மி தங்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்மோர் டவுன்ல இருக்கிறவங்க கூட ஜிம்மி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. குறிப்பா அவங்களுக்கு பிடிச்ச அனபல் ஆடம்ஸ் கூட ஜிம்மி க்ளோஸ் ஆயிட்டாங்க. இப்படியே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஜிம்மியோடைய லைஃப் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி திருடனா வாழ்ந்த ஜிம்மி வேலண்டைன் அனபல் ஆடம்ஸ்க்காக அவங்களுடைய லைஃபையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம்மி வேலண்டைன் எல்மோர் டவுன்ல ஒரு ஷூ ஸ்டோர் வச்சிருக்காங்க. சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்கிறாங்க. சொசைட்டில மதிப்பும் மரியாதையோட நேர்மையான வாழ்க்கைய ஜிம்மி வேலண்டைன் ரால்ஃப் ஸ்பென்சர் அப்படிங்கிற பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அனபல் ஆடம்ஸுக்கும் ஜிம்மி வேலண்டைனை ரொம்ப பிடிச்சு போயிருது. அனபலோடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் ஜிம்மிய அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் 2 வாரத்துல அனபலுக்கும் ரால்ஃப் ஸ்பென்சருக்கும் மேரேஜ் நடக்க போகுது. ஒரு நாள் ஜிம்மி வேலண்டைன் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர்ல ஜிம்மி வேலண்டைன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க திருடுறதை விட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு இப்போ அவங்க எல்மோர்ல ஷூ ஸ்டோர் வச்சு நேர்மையான வழியில வாழ்றதா சொல்றாங்க. ஜிம்மி அவங்க வாழ்க்கையிலேயே திருடக்கூடாது, நேர்மையா
வாழணும்னு எடுத்த முடிவு தான் பெஸ்டான டிசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்கிட்ட 1 மில்லியன் கொடுத்து பேங்கை கொள்ளையடிக்க சொன்னாலும் இனி நான் திருட போறது கிடையாது, நேர்மையான வழியில தான் வாழ போறேன் அப்படின்னு ஜிம்மி சொல்றாங்க. கூடவே ஜிம்மி அந்த லெட்டர் மூலமா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இன்னும் 2 வீக்ஸ்ல நான் மேரேஜ் பண்ணிக்கிட போறேன், என்னோட ஃபியான்சி ஒரு தேவதை, என்ன ரொம்ப நம்புறா, இனி நான் எந்த கிரைமும் பண்ண மாட்டேன், ஆனா இதுக்கு முன்னாடி நான் பண்ண கிரைமுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, சோ பாஸ்ட் லைஃப்ல பண்ண கிரைம்ஸ் என்னுடைய ஃபியூச்சரை பாதிக்காம இருக்கிறதுக்காக மேரேஜுக்கு அப்புறம் வெஸ்ட் சைடுக்கு போய் நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஜிம்மி வேலண்டைன் லெட்டர் மூலமா அவங்க ஃப்ரெண்டுக்கு சொல்றாங்க. கூடவே இதுக்கு முன்னாடி ஜிம்மி திருடுறதுக்கு யூஸ் பண்ண $900 வர்த்துள்ள டூல்ஸ் இப்போ ஜிம்மி கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த டூல்ஸ் இனி ஜிம்மிக்கு தேவைப்படாது. ஜிம்மி கிட்ட அந்த டூல்ஸ் இருக்கிறத யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஜிம்மிக்கு அது ஆபத்து தான், ஜிம்மிய சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த டூல்ஸ் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துடலான்னு புதன்கிழமை நைட்டு 9 மணிக்கு லிட்டில் ராக்குக்கு அவங்க ஃப்ரெண்டை வர சொல்லி ஜிம்மி அந்த லெட்டரை எழுதுறாங்க. மீன்வைல் டிடெக்டிவ் பென் பிரைஸ் ஜிம்மி வேலண்டைனை ட்ராக் பண்ணி இப்பந்தான் எல்மோருக்கு வந்து சேருதாங்க. எல்மோர்ல தங்கி ஜிம்மி வேலண்டைன் பத்தின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றாங்க. தென் ஒரு நாள் பென் பிரைஸ் ஜிம்மி வேலண்டைனை பாக்குறாங்க. ஆனா ஜிம்மி வேலண்டைன் பென் பிரைஸை பார்க்கல. இப்போ பென் பிரைஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, எவ்வளவு பெரிய திருடனி, எல்மோருக்கு வந்து ரால்ஃப் டி ஸ்பென்சர்னு பேரை மாத்திக்கிட்டு ஒரு பேங்க் ஓனருடைய பொண்ணை மேரேஜ் பண்ண போற, ஆஹா அப்படின்னு பென் பிரைஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. புதன்கிழமை காலையிலே ரால்ஃப் ஸ்பென்சர் அவங்க ஃபியான்சி அனபல் ஆடம்ஸோடைய வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. இன்னைக்கு ஜிம்மியோடைய பிளான் என்னன்னா, லிட்டில் ராக்குக்கு போய் அவங்களுக்கு வெட்டிங் சூட் வாங்கிட்டு அப்படியே அவங்க ஃபியான்சி அனபெல்லுக்கும் கிஃப்ட் வாங்கி கூடவே நைட் 9 மணிக்கு லிட்டில் ராக்ல அவங்க ஃப்ரெண்ட மீட் பண்ணி இதுக்கு முன்னாடி அவங்க திருடுறதுக்கு யூஸ் பண்ண அந்த டூல்ஸை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துடலான்னு ஜிம்மி வேலண்டைன் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மிஸ்டர் ஆடம்ஸ் வந்து அனபெல், ஜிம்மி, அனபெல்லுடைய சிஸ்டர் அண்ட் அனபெல் சிஸ்டருடைய 2 லிட்டில் கேர்ள்ஸையும் அவங்களுடைய பேங்க்குக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ பேங்க்குக்கு போற வழியில ஜிம்மி அவங்களுடைய ரூமுக்கு போய் அவங்க திருடுறதுக்கு யூஸ் பண்ண டூல்ஸை ஒரு சூட் கேஸ்ல வச்சிருந்தாங்கல்ல, அந்த சூட் கேஸை எடுத்துட்டு அவங்க கூட பேங்க்குக்கு போறாங்க. த எல்மோர் பேங்க்ல அனபெல்லுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்டான ரால்ஃப் ஸ்பென்சரை, அதாவது நம்ம ஜிம்மி வேலண்டைனை பயங்கரமா வெல்கம் பண்றாங்க. இப்போ அனபெல் விளையாட்டுத்தனமா ஜிம்மி வேலண்டைனுடைய ஹேட்டை எடுத்து தலையில போட்டுக்கிடுதாங்க. தென் ஜிம்மி கொண்டு வந்த சூட் கேஸை தூக்குறாங்க. அது ரொம்ப ஹெவியா இருக்குது. ஸோ அனபெல் கிண்டல் பண்ற மாதிரி இந்த பெட்டி ஃபுல்லா கோல்டு இருக்கிற மாதிரி இந்த சூட் கேஸ் ரொம்ப வெயிட்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜிம்மி, இந்த சூட் கேஸ்ல ஷூ ஹார்ன்ஸ் தான் இருக்குது, அதை நான் ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மிஸ்டர் ஆடம்ஸ் அவங்க பேங்க்ல ரீசெண்டா இன்ஸ்டால் பண்ண நியூ லாக்கரை எல்லாரையும் கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. அந்த லாக்கர்ல டைம் லாக் இருக்குது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாருக்கும் ரொம்ப பெருமையோட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீன்வைல் அனபெல் சிஸ்டருடைய சில்ட்ரன் மே அண்ட் அகாத்தா அந்த லாக்கரை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. எதிர்பாராத விதமா மே அவங்க சிஸ்டர் அகாத்தாவை அந்த லாக்கருக்குள்ள வச்சு பூட்டிருந்தாங்க. அகாத்தா லாக்கருக்குள்ள மாட்டிட்டான்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த லாக்கரை யாராலையும் ஓபன் பண்ண முடியாது, ஸ்பெஷலிஸ்டால மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும். அண்ட் அந்த லாக்கருக்குள்ள குழந்தைக்கு தேவையான காத்து கிடையாது. சோ அகாத்தாக்கு என்னனாலும் நடக்கலாம். அண்ட் அந்த லாக்கருக்குள்ள மாட்டிக்கிட்ட அகாத்தாவும் ரொம்ப பயத்துல இருக்கிறா. அகாத்தாவுடைய
மதர் அகாத்தாக்கு எதுவும் ஆயிருமோன்னு பயத்துல அகாத்தாவுடைய மதர் ரொம்ப கத்துறாங்க. அன்னபெல் அவங்க மேன் ரால்ஃப் ஸ்பென்சரை பயங்கரமா நம்புறாங்க. அவங்க மேனால என்னனாலும் பண்ண முடியும், ஸ்பென்சரால பண்ண முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு அன்னபெல் நம்புறாங்க. சோ அன்னபெல் ரால்ஃப் ஸ்பென்சர் கிட்ட நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க, அகாத்தாவை காப்பாத்துங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஜிம்மியும் லைட்டா சிரிச்சுக்கிட்டே அவங்களுடைய ஸ்லீவ்ஸை தூக்கி விட்டுட்டு இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி பேங்க் லாக்கரை ஓபன் பண்ணி திருடுவாங்களோ அந்த ஃபார்முக்கு இறங்கிட்டாங்க. இப்போ ஜிம்மி அவங்களுடைய சூட்கேஸை ஓபன் பண்றாங்க. எல்லாரையும் 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளி நிக்க சொல்றாங்க. அவங்க சூட்கேஸ்ல இருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி இவ்வளோ நேரம் மிஸ்டர் ஆடம்ஸ் பெருமையா யாராலையும் ஓபன் பண்ண முடியாதுன்னு சொன்ன அந்த லாக்கரை ஜிம்மி அசால்ட்டா ஓபன் பண்ணிட்டாங்க. 10 நிமிஷத்திலேயே அந்த லாக்கரை ஓபன் பண்ணி லாக்கருக்குள்ள மாட்டிக்கிட்ட அகாத்தாவை காப்பாத்திட்டாங்க. இப்போ ரால்ஃப் ஸ்பென்சரால எப்படி இந்த லாக்கரை ஓபன் பண்ண முடிஞ்சது அண்ட் ரால்ஃப் ஸ்பென்சர் எதுக்காக இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ரால்ஃப் ஸ்பென்சர் கிட்ட, அதாவது நம்ம ஜிம்மி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. தென் ஜிம்மி ஒரு திருடன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சோ ஜிம்மி அமைதியா அவங்களோட கோட்டை போட்டுட்டு அந்த பேங்க்ல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா டோருக்கு பக்கத்துல டிடெக்டிவ் பென் பிரைஸ் நிக்கிறாங்க. பென் பிரைஸ பார்த்த உடனே அவங்க ஜிம்மிய அரெஸ்ட் பண்ணதான் வந்திருக்காங்கன்னு ஜிம்மி அவங்களுடைய விதியை ஏத்துக்கிட்டு பென் பிரைஸ் கிட்ட போறாங்க. நீங்க என்ன தாராளமா கைது பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி பென் பிரைஸ் கிட்ட போறாங்க. சர்ப்ரைசிங்லி பென் பிரைஸ் ஜிம்மிய தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஜிம்மி கிட்ட, மிஸ்டர் ஸ்பென்சர், நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே, உங்களுக்காக உங்களுடைய வாகனம் வெளியில காத்துக்கிட்டு இருக்கு, நீங்க தாராளமா போகலாம் அப்படின்னு பென் பிரைஸ் ஜிம்மி கிட்ட சொல்றாங்க. சோ பென் பிரைஸ் ஜிம்மிய அரெஸ்ட் பண்ணல. ஜிம்மி திருந்தி நேர்மையான வழியில வாழ்றாங்கங்கறத புரிஞ்சுக்கிட்ட பென் பிரைஸ் ஜிம்மிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறாங்க. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. டிடெக்டிவ் பென் பிரைஸ் எப்படியாச்சும் திருடன் ஜிம்மிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஜிம்மி திருந்தி நேர்மையான வழியில வாழ்றாங்கங்கறத தெரிஞ்சுக்கிட்ட உடனே பென் பிரைஸ் ஜிம்மிக்கு இன்னொரு வாழ்க்கை கொடுக்கறாங்க, இன்னொரு சான்ஸ் கொடுக்கறாங்க. இன்னொரு பக்கம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் யாருக்காகவும் எதுக்காகவும் தான் திருடுற தொழில மாத்திக்கிடாத ஜிம்மி அன்னபெல்லுக்காக திருடுறத விட்டுட்டாங்க. அன்னபெல் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்காக அன்னபெல் மேல வச்சிருக்கிற அந்த ட்ரூ லவ்வுக்காக தன்னை தானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதோட இந்த ஷார்ட் ஸ்டோரி முடியுது. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.